இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் அமருங்க, கேமரா மறைக்க வேண்டாம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. தவிக தலைவர் விஜய் அந்த செயலியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் இந்த செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்பொழுது சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உறுப்பினராக சேர்வதற்கான நடைமுறையை விஜய் தொடங்கி வைக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த வரும் தேர்தலுக்குள் உறுப்பினர்களை அதிகப்படியாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சாதாரண மக்களுக்கும் உறுப்பினர் சேர்க்கை எப்படி ஏறுவது என்று தெரியாமல் இருக்கும் நிலையில் அதற்கான ஒரு தனி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார் தற்போது அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள். இந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பனையூரில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் தற்போது பேசிய நிலையில் இந்த தனிப்பட்ட ஒரு செயலியை கட்சி நிர்வாகிகளுக்காக கட்சியில் உறுப்பினர் செய்வதற்காக ஒரு தனி டிவிக்கே மை டிவிக்கே செயலி என்ற ஒரு செயலியை தற்போது அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த செயலி மூலம் யாரோட உதவி இல்லாமல் தங்களை உறுப்பினர்களாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகவும் மிகவும் சுலபமாக கையாளக்கூடிய வகையில் இதை உருவாக்கியுள்ளதாகவும் தகவலான தெரிய வந்தது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இது வந்திருக்கக்கூடிய சமூக வலைதள கையாளக்கூடிய நபர்களுக்கும் ஐடி விஞ்ஞர்களுக்கும் இதை எப்படி கையாளுவது, மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்றெல்லாம் விஜய் தற்போது அறிவுரை வழங்கி வருகிறார். வினோத், திமுக பாஜகவை விமர்சித்து இந்த நிகழ்வில் வீடியோ வெளியிடப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. என்ன வீடியோ அது? தொடர்ந்து மத்திய அரசையும் தமிழக அரசையும் விமர்சித்து விஜய் பல்வேறு பொது இடங்களிலும் முக்கிய இடங்களிலும் பேசி வருகிறார். தொடர்ந்து எப்பொழுது மேடை பேச்சு பேசுவதாக இருக்கட்டும், எப்போது இந்த கட்சியின் சார்ந்து பேசுவதாக இருக்கட்டும், அப்போதெல்லாம் மத்திய அரசை சாடியும் தமிழக அரசின் சாடியும் பேசுவது குறிப்பாக பேசி வருகிறார். இந்த நிலையில் இது போன்ற ஒரு வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. வினோத், இப்போ இந்த நிகழ்வு இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும்? உறுப்பினர்களுக்கான அந்த சேர்க்கைக்கான செயலை சார்ந்த பயிற்சி வழங்குவதற்கான திட்டமிடல் உள்ளதா? நிச்சயமாக இந்த செயலி அறிமுகப்படுத்துவதற்கான தேதி முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. அந்த நிலையில் கட்சி சில வேலை பணிகள் இருப்பதால், விஜய்க்கு தனிப்பட்ட வேலைகள் இருந்ததால் இந்த நாள் தள்ளி வைக்கப்பட்டு இன்று இந்த செயலியானது அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதற்கான தீவிர பயிற்சி கடந்த வாரத்தில் 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்களும் ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பயிற்சியானது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று விஜய் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஐடி விங்கை சேர்ந்தவர்களுக்கும் அதற்கான பயிற்சி வழங்குகிறார்.
அவர் முன்னிலையில் பயிற்சியானது நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து அந்த மாவட்ட செயலாளர்களுடன் ஐடி விங்கை சேர்ந்தவர்களிடமும் விஜய் உரையாற்றுகிறார். இதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், எவ்வளவு சுலபமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி உறுப்பினர்களை அதிக அளவு சேர்க்க வேண்டும், வரும் 2026 தேர்தலுக்குள் அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்த்து அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும், அதிக இடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு இந்த செயலி தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளார். வினோத், இப்போ வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கமும் இதன் மூலமாக தொடங்கி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். அது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக விஜய் வெற்றி பேரணி சார்பில் ஒரு முழக்கத்தை முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து மக்களை விஜய் சந்திக்க உள்ளதாகவும் தகவலான தெரிய வந்தது. மாவட்ட ரீதியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாவட்ட ரீதியாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டதாகவும் அதுக்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சமீப காலங்களில் பார்க்கலாம், வெற்றி முழக்கத்தை விஜயின் படம் ஒட்டியவாறு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது விஜய் படம் அணிந்த ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வருகின்றனர். அதை தொடர்ந்து இந்த விஜய் விரைவில் அந்த பகுதிகளுக்கு வருகை தந்து மக்களை நேரடியாக சந்திக்க உள்ளார் என்ற ஒரு தகவலையும் பொதுமக்களிடம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். வினோத், தற்பொழுது அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள் சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள அந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் அனைவரும் இங்க வருகை தந்துள்ளனர். அதே போல் ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் இங்கு வருகை தந்துள்ளனர். கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு இந்த மை டிவிகே என்ற புதிய ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி தற்போது நிர்வாகிகளிடம் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார். தொடர்ந்து இந்த செயலை எவ்வாறு கையாள வேண்டும், எப்படி சாமானிய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒருவரை நாடி யாரும் வரக்கூடாது, அவர்கள் வீட்டில் இருந்தபடி அவர்கள் செல்போனில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் விஜய் தற்போது அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஐடி விங்கை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு அறிவுரை வழங்கி வருகிறார். தொடர்ந்து நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது எந்தெந்த மாவட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முன்னதாகவே ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்தும் அப்பொழுது விஜய் நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுரை வழங்க உள்ளதாக ஒரு தகவலானது வெளியே வந்தது. தொடர்ந்து மக்களை விஜய் நேரடியாக சந்திக்க உள்ளார். அதை எப்போது சந்திக்க உள்ளார் என்ற ஒரு தேதியும் அறிவிக்கப்படலாமா, இல்லை பொறுமையாக அறிவிப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இங்கு அதிகமாக உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலி அறிமுகம் சார்ந்த விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் அமருங்க, கேமரா மறைக்க வேண்டாம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள்.